ஸ்பாஞ்ச் வேண்டாம், உன் கையே ஸ்பாஞ்ச் மாதிரி சுகமா இருக்கு, சுகமா இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். டேய், என்னடா நடக்குதுங்க? மேக்கப் போட்டுட்டு இருக்கேன், தெரியல? எதுக்கு? ஏய், 4 பேர் வந்து போற இடத்துல நான் கிளாமரா தெரிய வேண்டாம்? 4 பேர் நம்ம தானடா. டேய், நான் உங்களை சொல்லலடா, 4 கஸ்டமர் வந்து போற இடத்துல நானும் கிளாமரா இருக்க வேண்டாம்? சுத்தம். இப்ப நீ கிளாமரா இருந்து எவன் பார்க்க போறான்? ஏய், என்ன யாரும் பார்க்க வேண்டாம், என்ன பார்க்க வேண்டியவங்க பார்த்தா போதும். டேய், நானே போட்டோஸ்லாம் டிலீட் ஆயிடுச்சு, கருப்புல இருக்கடா. என்ன மேற்கொண்டு கருப்பேதாமா? டேய், அதுக்கு நான் என்னடா பண்ணனா? என்ன பண்ணணுமா? எந்திரா, விடுடா. என்னடா? போய் கக்கூஸ் கழுவு போ. இந்தா, இவளையும் கூட்டிட்டு போய் கக்கூஸ் எப்படி கழுவணும்னு சொல்லி கொடு. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வரலையா? இல்ல சார், அங்க போயிட்டு தான் வந்திருப்பேன். பட் ஆனா டைம் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதான் டைரக்டா வந்துட்டேன். அச்சோ, நீங்க ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. என்னாச்சு சார்? இல்ல, ஊர்ல ஒரு சின்ன டெத் ஆகி போச்சு. இப்ப நாங்க எல்லாம் கிளம்பிடுவோம், நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா? சரி, ஓகே சார், நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ஓகே. உங்களுக்கு எந்த மேக்கப் போட்டாலும் அழகா இருக்குது. போறா உன்னோட மச்சான் ஊர்ல இருந்து போன் வந்ததுடா. அவங்க ஊர்ல பாட்டி யாரோ இறந்துட்டாங்களாம். அதான் திடீர்னு கிளம்பிட்டா நாளைக்கு வரேன்ட்டு போயிருக்கா மச்சான். டெத்தா? பாவம், அழுதுகிட்டே போறாடா. நேரம் கட்ட நேரத்தெல்லாம் சவுறாங்க. சரி, பிளான் பண்ணதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு பாத்துக்குவோம். டேய் முட்டை போண்டா, என் ஆள் இல்லாம நீ அவளுக்கு ஸ்டில் ஷூட் பண்ணிடுவியா? என்னைக்கு அவ என் ஆளோட வராளோ அன்னைக்கு தான்டா அவளுக்கு ஸ்டில் ஷூட் நடக்கும். இது என் கேமரா மேல சத்தியம்டா. பல்தேசி பல்தேசி எக்ஸ்கியூஸ் மீ अंकल. कौन है? ए 2 मिनट. अरे भैया, हमारा लड़की वेटिंग. எது குமார் அடிக்க வெயிட்டிங்கா? டேய், அவனுக்கு ஆல்பம் செஞ்சு தரேன் காசு வாங்கி தந்தா, அதனால தான் நான் அடிக்க வந்திருக்கான். நான் போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்லிடுறேன். अरे भैया, कुमार नहीं, तुम्हारा लड़की वेटिंग. யாரு? அமலா வந்திருக்காளா? ठीक है ठीक है. अरे भैया भैया भैया, உன்கிட்ட எத்தனை வாட்டி ஹிந்தி பேச கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போ, போய் அமலா வர சொல்லு, அப்படியே 2 டீ வேண்டாம். ए நான் இங்க ஓனர். இப்போ நாங்க தான் ஓனரே, நீ வேலைக்காரன். शैतान के बच्चा. मैडम अंदर जाओ. ஓகே अंकल, இது எப்படி நான் வந்துறேன். ஹாய். ஹாய். ஏன் அர்ஜுன், நேத்து உண்மையாவே சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சா? ஏன் திடீர்னு இந்த சந்தேகம்? என்ன மறுபடியும் பார்க்க தானே அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணீங்க. எனக்கு தெரியும். தெரியுமா? சிக்னல் கிடைச்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டியே. யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ லைக் இட். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஒன்று என்ன, 1000 சொல்லு, கேட்டுக்கிட்டே இருப்பேன். बाबरे बाबरे. Hey पप्पाड़ी, come down slow, come down slow, yeah, come down slow, come down slow, yeah. சுண்டக்கா வெண்டக்கா கோவக்கா கண்ணுள்ள முருங்கக்கா முப்புள்ள தக்காளி பெண்ணாணி பளபளக்கும் பப்பாளி மினுக்குதடி முந்தாணி கத்தரிக்கா கண்ணழகு கண்ணரண்டும் களவாணி. சுண்டக்கா வெண்டக்கா கோவக்கா கண்ணுள்ள முருங்கக்கா முப்புள்ள தக்காளி பெண்ணாணி பளபளக்கும் பப்பாளி மினுக்குதடி முந்தாணி கத்தரிக்கா கண்ணழகு கண்ணரண்டும் களவாணி. क्या यार, क्या गाते यार, मुझे कुछ मालूम नहीं पड़ रहे. சுண்டக்கா வெண்டக்கா கோவக்கா கண்ணுள்ள முருங்கக்கா முப்புள்ள தக்காளி பெண்ணாணி பளபளக்கும் பப்பாளி மினுக்குதடி முந்தாணி கத்தரிக்கா கண்ணழகு கண்ணரண்டும் களவாணி.
மினுக்குதடி முந்தானி கத்தரிக்கா கண்ணழகு கண்ண ரெண்டும் களவாணி குழம்பு ரெண்டு தேன்பூட்டில் கல்லாக ஓ மேல நான் மோதி லைவாக டெஸ்ட் தான் பண்ணணுண்டி எட்டி வச்சா ஏற வச்சா இறங்க வச்சா இறங்க வச்சு நெருங்க வச்சா பார்க்க வச்சா பதற வச்சா பசிக்க வச்சா ரசிக்க வச்சு ருசிக்க வச்சா சுண்டக்கா வெண்டக்கா கோவக்கா கண்ணுள்ள முருங்கக்கா முப்புள்ள தக்காளி பெண்ணாணி பளபளக்கும் பப்பாளி மினுக்குதடி முந்தானி கத்தரிக்கா கண்ணழகு கண்ண ரெண்டும் களவாணி எட்டி வச்சா ஏற வச்சா இறங்க வச்சா இறங்க வச்சு நெருங்க வச்சா பார்க்க வச்சா பதற வச்சா பசிக்க வச்சா ரசிக்க வச்சு ருசிக்க வச்சா சார் நான் உள்ள வரலாமா? போங்க சாமி போங்க, கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குற லெவல்ல எல்லாம் நாங்க இல்ல, பக்கத்து கடை போங்க. சாமி வந்ததான் வந்துட்டீங்க, 2 போட்டோ வச்சு எடுத்துட்டு போங்க. டேய் என்ன போறவன் வரவெல்லாம் ஃப்ரீயா போட்டோ எடுத்துட்டு போறதுக்கா நான் ஸ்டுடியோ வச்சிருக்கேன். நீங்க போங்க சாமி. சார் நான் நிஜமாலுமே போட்டோ எடுக்க தான் வந்தேன். என்ன சொன்னீங்க? நிஜமாவே போட்டோ எடுக்க வந்தீங்களா? ஆமா சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அபிஷு 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 கஸ்டமர் முன்னாடி என்ன உண்மை பேசணும் தெரியாது நோக்கு. என்னடா குறுக்கல் நின்னு இருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார், சேர் எடுத்து போடுங்க. உள்ள போய் செட் பண்ணுங்க போங்க. ஜந்துக்கள் மன்னிச்சிருக்கோம் சாமி, செத்த அமருங்க. அவெல்லாம் புது பசங்க அதான் பரவாயில்ல. நோக்கு எந்த மாதிரி போட்டோ எடுக்கணும்? நேக்கு சினிமால நடிக்கணும், என்ன மாத்தி காட்டுங்க. மாத்திரலாமாடா? மாத்திரலாம், பேஷா மாத்திரலாம். சந்தோஷம். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு? எவ்வளோ? ஒரு 500 ரூபா. 5000 ரூபா. எங்க எந்திரிக்கிறேன், செத்த அமருங்க, சாபாசமா பேசிக்கலாம். நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்களேன். சரி இதை சொல்லுங்க. பாருங்க, மாத்தி காட்டுறதுன்னா மாலைய மாத்தின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கப்படாது. சரி. நான் சொல்றது நோக்கு புரியுதோ? வந்தது ஒரு கஸ்டமர், அவரையும் விட்டுறாதடா. டெக்னிக்கல் டிராவத்தரோடா. எதுக்குடா? நோக்கு இவள யாருன்னு தெரியுதா? கீர்த்திக் ரோஷன். இவாள தெரியாம இருக்குமோ? பேஷ். இன்னைக்கு இவர் ரோஷன், ஆனா ஒரு காலத்துல ரோசையா. இது ஆமையா. ஆமா. இவள தெரியுதா? தெரியாதே. இந்த விவசாயி ரோசையா தான் பிற்காலத்துல இந்த ரோஷன். என்ன சொல்றேன்? நீங்க எப்படி இன்னைக்கு 5000 ரூபாய்க்காக யோசிக்கிறீங்களோ, ஒரு காலத்துல 500 ரூபாய்க்கு அவளும் யோசிச்சா. ஆனா இப்ப அந்த ரோசையா எங்க மாடல் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் வாய் ஊட்டியே கலக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஆகி கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கா. நாளைக்கு நீங்களும் கட்டு பணத்தை பேஸா வச்சுக்குங்கோ, என்னையே மாத்தி காட்டுங்கோ. படத்துல இருக்காளே இவாள மாதிரி. மாத்திண்டா போச்சு, மாத்திண்டா போச்சு. ஆரம்பிச்சிடலாமா? ரெடி. சுவாகா சுபாகா சுவாகா. நோக்கு திருப்தி தானே சார்? உங்க பேர் என்னது? சுப்பிரமணி. இன்னையில இருந்து பர்த்திக் ராசன். ஆஹா. சரி சரி சரி. ஓகே சார். நீங்க அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். ஆமா ஞாபகம் இருக்கோ இல்லையோ? Yes. பேலன்ஸ் எப்ப தருவேல்? வரும்போது தரேன் சார். மகிழ்ச்சி. அடிக்கடி வாங்க. ஓ ம். ஹலோ டார்லிங், போட்டோஸ்லாம் எடுத்தாச்சுல? என்னை எப்போ பெரிய மாடலாக்க போறீங்க? நான் உனக்கு மாலை போட்டு மாசமாக்கணும்னு ஆசைப்பட்டா நீ மேக்கப் போட்டு மாடலாகணும்னு ஆசைப்படுறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது.
நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்ல. செஞ்சுட்டு சொல்றேன். ஓகே, என்ன? டோன்ட் வரியா. அடுத்த மாசம் நம்ம ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போறோம். ஓ, அதை மட்டும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். ஆ. அதுக்கப்புறம் என்னது? எங்கேயோ போயிடுவேன். ஓ, எப்போ நடத்த போறீங்க? அது இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நம்ம பூக்காத மலரோ? அவளேதான். அவளை பார்த்தா மாட்டிக்குவோமே. சமாளிப்போம். டார்லிங், இந்த பக்கம் கூட்டம் அதிகமா இருக்கு. ஓகே. நாம அந்த பக்கம் போவோமா? போலாமே. ஓகே. எப்பா, இங்க உட்காரலாமா? சரி. என்ன சாப்பிடுற? அங்க பாருங்களேன். இவன் இப்படி இங்க வந்தான். இவனை பாரேன், ஸ்டுடியோவை பாத்துக்கடான்னு சொன்னா இங்க வந்து கல்ல போட்டுக்கிட்டு இருக்கான். சாயந்தரம் இருக்கு அவனுக்கு. நம்ம வேணா அவங்களோட போய் சாப்பிடலாம். அவங்க 2 பேரும் ஜோடியா வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது பர்சனலா பேசுவாங்க. நம்ம 2 பேரும் ஜோடியா வந்திருக்கோம். நம்மளும் பர்சனலா நிறைய பேச வேண்டியது இருக்கு. அவங்க பாக்குறதுக்குள்ள வேற இடத்துக்கு போயிடலாமா? வந்துரு சீக்கிரம். வாட, என்ன சுகம். இனிமே எந்த டென்ஷனும் இல்லை. நோ டிஸ்டர்பன்ஸ். என்ன மச்சான், காலையில உன்னை சின்சியரா ஸ்டுடியோ பார்த்துக்க சொல்லி தானே போனேன். ஸ்டுடியோவை பார்க்காம எங்கடா போனேன்? அது இருக்கட்டும், உங்க மாமா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, எப்படி இருக்காரு? மாமா என்ன பேராசூட்ல பறந்துட்டா இருக்காரு. பெட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பெட்ல ரெஸ்ட் எடுத்தா ஐஸ்கிரீமும் பீஸாவும் தான் சாப்பிடுவாரா உங்க மாமா? பார்த்துட்டேல, அப்புறம் என்ன நக்கலு? டேய், காலையில நீ கிளம்பி போகும்போதே எனக்கு தெரியும்டா. சரிடா, அதான் தெரிஞ்சிருச்சுல, அப்ப விட வேண்டியதானே. அது இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட். பேக்கரியில பண்ணு விற்கிறவமா இருந்துகிட்டு எப்படி அந்த பிள்ளைய போய் கரெக்ட் பண்ண? டேய் முட்டை போண்டா, உனக்கே ஒரு மிளகா பச்சி கிடைக்கும் போது எனக்கு ஒரு பட்டர் பண்ணு கிடைக்காதா? வாஸ்தவம் தான். ரைட்டு விடு. ஆமா, அந்த பிள்ளைய எப்படி கரெக்ட் பண்ண அதை சொல்றா முதல்ல. அவன் ஏன்டா கேட்குற? ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர சொன்னேன். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எதுக்கு? சும்மா சொல்லுங்களேன். நான் நல்லா சாங் கேட்பேன், நல்லா தூங்குவேன், அப்பா அம்மா கூட செல்லமா சண்டை போடுவேன், அப்புறம் கவிதை எழுதுவேன். கவிதைலாம் எழுத தெரியுமா? கவிதை போட்டியில நான் காலேஜ்ல பிரைஸ் வாங்கியிருக்கேன். இஸ் இட்? என்ன பண்றா? என்ன டைரி இது? வாங்கிக்கோங்க, சொல்றேன். ஒண்ணுமே எழுதாம இருக்கு. உங்களை வர்ணிச்சு நீங்களே கவிதை எழுதிக்கோங்க, ஆனா கீழே என் பேரை போட்டுருங்க. எதுக்கு? பசங்கள்லாம் லவ்வை சொல்லும்போது கவிதை எழுதி தர்றதாங்க வழக்கம். ஆனா எனக்கு கவிதைலாம் தெரியாதுங்க. அதான் உங்களுக்கு தெரியுமே, நீங்களே உங்களை வர்ணிச்சு எழுதிக்கோங்க. என்கிட்ட லவ் சொல்றதுக்கு என்னைய கவிதை எழுத சொல்றியா? டேய், நீ தான் கவிஞன் மாதிரி பேசுற. உனக்கெல்லாம் புண்ணியமே கிடைக்காதுடா. செய், காதல் புனிதமானதுன்னு இந்தியில சொன்னேன்டா. காதல் புனிதமானதுதான். அதெல்லாம் உன்ன மாதிரி பீப் பசங்க சொல்லக்கூடாது. அவங்க தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க. மூடிட்டு குடுறா. டே மச்சான், எனக்கு ஒரு ஐடியாடா. என்ன? நாம ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தலாமாடா? எப்படா? லோக்கல் சேனல்களை கரெக்ட் பண்ணி முதல்ல விளம்பரப்படுத்துவோம். பிள்ளைங்க எல்லாம் வருதான்னு பாப்போம். வரலைன்னா பெங்களூர், பாம்பே, பூனேன்னு வரிசையா இறக்குவோம். என்ன சொல்றது? என்ன கிளவிகளை வச்சு பண்ணுவோம். ஃபாரின்ல எல்லாம் கிளவிகளை வச்சு ஃபேஷன் ஷோ பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிறானுங்க. நாமளும் அதே மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்கலாம். என்ன மச்சி? என்ன ரூட்டை மாத்திட்டான்? சரி, அவன் ரூட்லேயே போய் மடக்கும். சரிடா, கிளவியில வச்சு பண்ணிடலாம். பிள்ளைங்கெல்லாம் வருதான்னு பாப்போம். இல்லைன்னா கிளவியில வச்சு ஃபேஷன் ஷோ முடிச்சிடலாம். ஓகே, சந்தோஷமா? ஆனா ஒண்ணுடா, ஃபேஷன் ஷோ நடத்துறோம். நிறைய மூஞ்சில பாரு. எஸ் கம் இன். கஸ்டமர் வந்திருக்காங்க, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். டேய் மைமண்டியா, ஹலோ. பார்க்க டீசெண்டா இருக்காங்க. ஏடா கூடமா எதுவும் பேசிட்டாத. டேய் கலர் காகிதம், இன்னைக்கு தண்டா நம்ம ஸ்டுடியோக்குள்ள ஒரு குடும்ப குத்துவலுக்கூட காலடியே படுது. ஆமாண்டா மாப்பிள, அந்த நேரில் வந்த மாதிரி இருக்குல்ல. பிஞ்சிலே பழுத்து கடிச்சதுனால யாரை பார்த்தாலும் மகாலட்சுமி தான் தெரியும். மூடிக்கிட்டு இருக்கு. வணக்கங்க. என்ன வேணும்? அவங்க என்ன அரிசி பருப்பா வாங்க வந்திருப்பாங்க? போட்டோ தானே எடுக்க வந்திருப்பாங்க. போட்டோ தானே மேடம் எடுக்க வந்தீங்க? நீ போய் கேமரா ரெடி பண்ணு. நான் போய் ரெடி பண்றேன். உட்காருங்க மேடம்.
ஏமா தனியா வந்திருக்கே, வீட்டுக்கார் வரலையா? அவர் என்னை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. ஏன்? அதுவா, கல்யாணமான உடனே நான் மாசம் ஆயிட்டேனா. நல்ல விஷயம் தானே. இந்த விஷயத்தை நான் அவர்கிட்டே சொன்னேன். அவரும் சந்தோஷப்பட்டாரு. சூப்பர் சூப்பர். இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியான்னு கேட்டாரு. நான் சொல்லலன்னு சொன்னேன். அடிப்பாவி, இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்துட்டாரா? ஐயோ அது இல்லங்க, போன் போட்டு கொடுத்துட்டாரு. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேனா, அதுக்கு என்ன அடிச்சிட்டாரு. அட சண்டால பாவி, அவன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். மாசம் ஆகுறது எவ்வளவு நல்ல விஷயம். ஆனாலும் அவன் சொல்றது வாஸ்தவம் தானங்க. நீங்க ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல? டாக்டர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அது இல்லங்க, இப்ப நீங்க நடிச்சீங்கல்ல. நான் எங்க அடிச்சேன்? நீங்க இல்லங்க, எங்க வீட்டுக்காரரு. இப்ப நீங்க நடிச்சீங்கல்ல, இதே மாதிரிதான் நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு வாட்டி மாசமானேனா, இந்த விஷயத்த எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு கோபம் வந்து எங்க அப்பா என்ன அடியோ அடின்னு அடிச்சிட்டாரு. திருப்பி இந்த விஷயத்த சொல்லி எதுக்கு அடி வாங்கணும் சொல்லலாம். ஏன் உன் கதையை இதுக்கு மேல நான் கேட்க விரும்பல. நான் எதுவும் தப்பா பேசல. அடங்க டேய், இவ உள்ள வரும்போது என்ன சொன்ன? சொன்னேன் ஸ்டுடியோக்கு இனிமே யாராவது வரும்போது ஏதாவது சொன்ன எனக்கு டீ. அவன் எச்சி துப்பிட்டான், பரவாயில்லையா? ஐயோ வேணாம். ஒரு நடிகையாகிறதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்குமா? மேக்கப் போதுமா? இந்த மூஞ்சிக்கு இது போதும். வா டேய், லைட் ஆஃப் பண்றா, இருட்டிலே எடுப்போம். மாப்பிள்ள மேடம் பயந்துட போறாங்க. யாரு இவ? அம்மா அம்மா, வீட்ல யாரும் ஆள் இல்லையா? கண்ணு முன்னாடி தானே உங்க அப்பா உட்காந்துருக்காரு, அப்புறம் என்ன ஆள் இல்லையான்னு கேக்குற? எனக்கு தெரியல. எப்படிடா இருக்க? இப்ப நல்லா இருக்கேன். தோரா பெரிய வீராப்பா கிளம்பி போனாரு. ஆமா, இப்ப என்ன பண்றாரு? எங்க உங்க மிலிட்டரி புத்தி ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு அவனே இப்பதான் வந்திருக்கான். கொஞ்சம் சும்மா இருங்களேன்ப்பா. இங்க பாருமா, நான் கேட்ட அமௌண்ட் இந்த ஆளு தரல. நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டுடியோ பேர் கூட கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி. கேக்ரான் மேக்ரானா? என்னது கேக்ரான் மேக்ரானாமா? என்னமோ மாடு மேய்க்கிறவன் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது. கண்டவங்களோட சுத்தி லைஃப கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லு. அடுத்த வாரம் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்க. பேசாம ஒரு அப்ளிகேஷனை போட சொல்லு. உங்க அப்பா உன் நல்லதுக்கு தான்டா சொல்லுவாரு. ஒரு அப்ளிகேஷன் போட்டுறா. இல்லம்மா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே போட்டோகிராஃபில தான். இதை தவிர வேற எதுலயும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இவன் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டான். சரி, அதை விடுங்க. டேய் நீ வா, கை கழுவு, சாப்பிடலாம். டேய், என்னடா பேர் வச்சிருக்கீங்க உங்க கம்பெனிக்கு? கேக்குறான் மேய்க்கிறான்னு. வாடி. எப்படா வந்த? இப்போதான் வந்தேன். ஏண்டி உனக்கு இப்படி மூச்சு வாங்குது? எங்க அம்மா சபா வந்திருக்கான்னு சொன்னாங்களா, அதான் ஓடி வந்த. மூச்சு வாங்குது. சரி சரி, இந்தா உட்காந்து சாப்பிடு. வேண்டாம். ஏண்டி? அவன் சாப்பிட்டு மிச்சம் வைக்கட்டும், அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? அதுக்கெல்லாம் வேற ஆளு இருக்கு. ஏய், என்ன தவிர இந்த வீட்டுக்கு வேற யாராவது மருமகளா வர முடியுமாடா? ஏண்டி வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? அவனை கொஞ்சம் சாப்பிட விட. சரி, உங்க புள்ள சாப்பிடுற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன். இங்க பாருமா, அடுத்த வாரம் நாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போறோம். அத மட்டும் சரியா பண்ணிட்டோம், எங்க லெவலே வேற. பாத்துக்கோ, அப்புறம் ஜனாதிபதி அவார்டு கன்ஃபார்ம். மாடு மேய்க்கிறவனுக்குலாம் எங்க ஜனாதிபதி அவார்டு தராங்கன்னு தெரியல. அம்மா, அந்த ஆள சொல்லுமா, ஏமா அப்படி ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டே இருக்காரு? டேய், அவர் சொல்றதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது பொண்ணையும் கூட்டு போறேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நீ பேசணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபேஷன் ஷோ வச்சிருக்கோம். அதை மட்டும் சரியா பண்ணிட்டோம்னா நானே உன்னை வீடு புந்து தூக்கிடுவேன். ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ள நீ வந்து பேசலன்னா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். ஹாப்பி பர்த்டே. நோ பர்த்டே, டுடே லவ் டே. வாட்? இங்கே பாருங்க, நீங்கள் மணிப்பூர்லேருந்து இங்கே வந்து 5 வருஷத்துக்கும் மேலே ஆச்சு. உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்ற நம்பிக்கைனால தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அது என்னன்னா, என்னோட காதல். இந்த காதலை இன்னைக்கு சொல்ல முடியலனா வேற என்னைக்குமே என்னால் சொல்ல முடியாது. இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த மைமண்டை இங்கே வந்துடுவான். சங்கி,
உன்னை நான் சரவண பவன்லேருந்து பிடிச்சிட்டு வந்ததுக்கும் மங்கி உன்னை நான் ஆரிய பவன்லேருந்து பிடிச்சிட்டு வந்ததுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வெள்ளைக்கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அந்த அந்த ஆசையில் தான் உங்கள் 2 பேர்த்தையும் நான் இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டேன். ஆனால் அந்த கலர் காகித மண்டையன் என் காதலுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கான். அவன் வேணா மண்டையில் கலர் அடிச்சிருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லை. பாருங்க, உங்கள் 2 பேர் பேரையும் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சிருக்கேன். பாரு பாரு. சங்கி ஓகேண்ணா, மங்கியை அழிச்சிடுறேன். மங்கிதே ஓகேண்ணா, சங்கியை எரிச்சிடுறேன். 10 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். நான் அவசரப்படல, நீங்களும் அவசரப்பட வேணாம். இந்த 2 விரல்ல சங்கி ஓகேனா இந்த விரல தொடு, மங்கி ஓகேனா இந்த விரல தொடு. நான் இப்ப கண்ணை மூட போறேன், சரியா? சிச்சி, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? யாராவது ஒருத்தர் தொடுங்க. இது தமிழ் கலாச்சாரத்துக்கு அழகே இல்லை. நீங்க மணிப்பூர்ல எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு என் கலாச்சாரம் தான் முக்கியம், என் தமிழ் கலாச்சாரம் தான் முக்கியம். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, யாராவது ஒருத்தர் தொடுங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, சொல்றேன்ல. மைமண்டையா, என் காதுல வாழவே விட மாட்டியாடா. அதுக்கெல்லாம் நெஞ்சில பச்சை குத்துனா போதாது, அதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். அன்னையே சொன்னீங்களா? போ போ போ, போய் வேலையை பாரு போ. சங்கி மங்கி இதர் ஜாயகோ. இன்று நடப்பாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே கொத்து நெறிஞ்சி முள்ளு கொத்துது நெஞ்சுக்குள்ளே. உங்க நேம்? நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்மா? வெயிட் பண்ணணுமா? ஆமா, போங்க. ஹாய் ஹாய். ஹலோ ஹலோ, லைன்ல நில்லுங்க, எல்லாரும் நிக்கிறோம்ல. யோ, அவங்க யார் தெரியுமா? இந்த கம்பெனில முத செலக்ட் ஆனவங்க. நீ வா டார்லிங். ஓகே. சாரி சார். என்ன சாரி சார், நோரி சார். எங்க கேக்கரன் மேக்கரன் ஸ்டுடியோல பெண்களுக்கு 80% ஒதுக்கீடு தரோம். அதுலயும் இந்த மாதிரி யூத் கேர்ள்ஸ்க்கு 99% ஒதுக்குறோம். ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாரி சார். சாரி சொல்றதுக்கு ஒரு மூஞ்சி வேணும். ரிஜெக்டட் பண்ணிடுவேன் சார். ப்ளீஸ் சார், சாரி சார். தள்ளி நில்லு. உங்க ஏஜ் 20 தான் ஆகுதா? அப்போ ஓகே மச்சான். யூ செலக்டட். உங்க பேர் என்ன? ஜலஜா. ஓ ஸ்வீட், நைஸ்ல. யூ செலக்டட். அந்த கார்டு காட்டுங்க. ஓ தேர். Thank you. உங்க நேம்? சார். ஏய், இவர் ரிஜெக்டட். இல்ல இல்ல. சார் சாரி சார். யூ ரிஜெக்டட். இல்ல பரவாயில்ல, அவரையும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணலாமா? நீ சொல்லிட்டல, அப்ப செலக்டட் தான். கம் க்ளோஸ். திரும்ப இந்த பக்கம் போ. தேங்க்ஸ் மேடம். அப்படியே போயிரு. ஓகே. வயசு என்ன? பேரு? யூ செலக்டட். கம். இதே மாதிரி அமைதியா ஃபேஷன் சொல்லி நடந்துக்கணும். ஓகே, போங்க. அண்ணா, வீட்ல எதுவும் மளிகை ஜாமான் வாங்க சொன்னாங்களா? ஆமா. இது ஃபேஷன் ஷூ செலக்ஷன். ஓஹோ, போயிட்டு வாங்க. நான் என்னமோ ரேஷன் கடை நினைச்சேன். நீ நினைப்ப. அண்ணே குனிங்க. நிமிருங்க, தலைய சொறீங்க. சார் ப்ளீஸ். அருவாப்பேட்டையில இருந்து வந்திருக்கேன் சார். அருவாப்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க செலக்டட். வாங்க. இருக்கட்டும் சார், போங்க. நல்லா இருக்கு. ஹாய் 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 ஹாய். குட் ஈவினிங் டு எவ்ரிவன். கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி சார்பாக நடைபெறவிருக்கின்ற இந்த மாபெரும் மகத்தான மாடலிங் ஷோவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று எங்களது கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி உலக நாடுகள் முழுவதும் கொடிகட்டி பறப்பதற்கு காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்களது கம்பெனியின் நம்பிக்கை தூண்களான திரு மாடலிங் மாண்டோ, மாடலிங் டாங்கோ அவர்கள் இது உங்கள் முன்னால். பியூட்டி முதல் பாட்டி வரை மாடலிங் ஆக போகும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக இந்த ஊர்ல வந்திருக்காரு மார்த்தாண்ட முனிச்சாமி சார். லண்டன் யூனிவர்சிட்டியில் இருந்து பல மாடல்களை தேர்வு செய்ததற்காக பல விருதுகளை வாங்கிய திரு முனுசாமி எம்ரான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நியூயார்க்கில் இருந்து வந்திருக்கும் முடிசூடா மன்னன் நெட்வொர்க் ஜோசப் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் சார், வெல்கம் சார். வாங்க 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 வாங்க. ஹலோ சார். வெல்கம் சார். அடுத்தபடியாக மலேசியாவில் இருந்து வந்திருக்கும் மாடலிங் மேதை முனுஸ்கான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஹலோ சார். சாரி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காருங்க. தேங்க் யூ சார்.
இவ்வளவு நேரம் நம்ம ஜட்ஜஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இப்போ ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அவர் யாருன்னா நம்மளுடைய கேக்கரான் மேக்கரான் ஸ்டுடியோவுல முறைப்படி மாடலிங் பயிற்சி பெற்று இன்னைக்கு உலக அளவில் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கும் the one and only கொரில்லா குமார் கவுட் தைவான் சார். உண்மையிலே உங்க எனர்ஜி தான் உங்களை உலக அளவுல புகழ் பெற வச்சிருக்கு. நீங்க இந்த ஷோல பங்கு பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இப்ப உங்களோட இருக்கையில அமர்ந்து எங்களோட மாடல்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. Thank you so much. நம்மளுடைய முதல் நிகழ்ச்சியாக பங்கு பெறவிருக்கும் அழகு மங்கைகள் இதோ. அடுத்தபடியாக ஆனழகனின் அணிவகுப்பு. அடுத்தபடியாக இல்லத்தரசிகளின் அணிவகுப்பு இதோ உங்கள் முன்னால் ஷகீலா. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு. தம்பி ஆடியன்ஸ் மேல வரக்கூடாது. கீழே போ தம்பி போ. ஓகே நெக்ஸ்ட். டேய் உட்கார. டேய் நீ போடா சொன்ன போடா. நீ வாமா நான் பாத்துக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட். சூப்பர். ஆண்டி ஏதோ என்னால முடிஞ்ச அன்பளிப்பு இந்த 500. இவ்வளவு நேரம் சும்மா வந்துட்டு நான் பண்ணும்போது மட்டும் ஏன்டா அப்படி இடைஞ்சல் பண்ற? இல்லை என்ன கேட்க மாட்டேன். போடா அந்த பக்கம். வாங்க மாடல்ஸ் எல்லாம் மொத்தமா வாக் பண்ணலாம். ஓகே வாங்க இருக்கட்டும். உமா இது கராட்டே கூட்டம்லடா. பேசன் சோடா. எங்க ஊர்ல நாங்க வளைய குத்தி இருக்கோம்னே. அண்ணே ஏன் அடிக்கிறீங்க? ஆமா அண்ணே உங்களுக்கு ஏன்னா இவ்வளவு பொறாம? என்னைக்காவது ஒரு நாள் நான் குத்தாம விட மாட்டேனே. அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாட்டிகளின் பியூட்டி. கம் ஆன். அர்ஜுன் ஏன் நல்லா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற மாதிரி இந்த முந்திரி பைய பேச்ச கேட்டு கிளவிகளை வச்சு ஃபேஷன் ஷோ நடத்துறது ரொம்ப தப்பா போச்சு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படியே ஆப்ப எங்க தெரியாது. பயப்படாத ஒண்ணே இல்ல. அவனை நடந்தது நடந்து போச்சு. அத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன பண்ணலாங்கறத பத்தி யோசிங்க. பிரச்சனை அது இல்ல மது. ஹாஸ்பிடல்ல இருக்கிற அத்தனை கிழவிங்களோட ரிலேஷன்ஸ் இருக்காங்கல்ல, பையன் பேரன் மாமன் மச்சன்னு மாறி மாறி எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. அது கூட பரவாயில்ல. அதுல ஒருத்தன் அதுல இருக்கிற ஒரு கிழவிய 50 வருஷமா ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டா போல இருக்கு. ஒன் சைடா. அவன் தான் எப்ப போன் பண்ணாலும் வந்தா வகந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் அவர் வேற பெருசா இருக்கா. அத எப்ப வகர போறாரு பயமா இருக்குது. போது எங்க ஓடுறதுன்னு கூட தெரியல. வந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வர. எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொல்ற? கண்டிப்பா நாளைக்கு 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரீங்க. நானுமா? இட்ஸ் ஓகே. இத பாரு மது,
உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எங்க அப்பா. குறுக்க பேசினா மறந்துடுவேன். நிறுத்து. உங்க 2 பேருடைய கல்யாணமும் ஏன் தலைமையில தான் நடக்கும். தேங்க்ஸ் மச்சான். இந்த நன்றியை நீ கட்டி பிடிச்சு சொல்லணும்டா. நம்மள கட்டி பிடிச்சிட்டான். நீ சபா சபா தூங்கிட்டானோ? நல்லா இருடா. ஹாய் மது. ஹாய். உனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மச்சான். வாடா. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுறாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா வந்துட்டாங்க. அப்பா இவர் சபா, அவரோட ஃப்ரெண்ட். அம்மா வந்துட்டேமா. ஹாய் அங்கிள், ஐ அம் அர்ஜுன். சபாமா. வணக்கம். ஹாய் ஆண்டி. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. எடுத்துக்கங்க. உட்காருங்க. ஆண்டி டீ சூடா இருக்குது. என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். நீங்க குடிக்கல? உங்களுக்கு குடுக்கலையா? அப்பா. ஆண்டி அங்கிள் எங்க போறாரு? நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ஏன் மது, உங்க வீட்ல டீ மட்டும் தான் கொடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பீஸாவே வாங்கி தரேன். ஆமா, உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? உங்க அப்பா போலீஸா? போலீஸ் இல்ல, அப்பாடா, அசிஸ்டன்ட் கமிஷனர். தம்பி திரும்புப்பா. ஏன் அங்கிள்? திரும்புடா. அந்த பக்கம் திரும்ப. எதுக்கு திரும்ப சொல்றான்னு தெரியலையே. ஏய், இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? டேய், உன்னதான். இந்த போட்டோல இருக்கிறது உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். என்னது? தண்ணி குடிச்சுக்கவா? சொல்றா. ஆமா அங்கிள். உன்னதான்டா தேடிட்டு இருந்தேன். எங்க அம்மா சாவு காரணம். எங்க போனா? எங்க போனா? சார் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். எங்க அம்மாவை கொன்னதே நீங்க தானடா? அங்க வர்றா பாரு, நம்ம காசையில ஆட்டையை போட்டுட்டு அழுக்கிக்கிட்டு குலுக்கிட்டு வர்றா பாரு. இன்னைக்கு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறது அவ சாகுற வரைக்கும் மறக்கவே கூடாது. பாடி, இன்னைக்கு ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். ஆப்போசங்கன்னு சொல்லியே எங்க படத்தையில ஆட்டையை போட்டியடி. இந்த பொழப்புக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். இத பாருமா, கண்டுபிடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் பெரிய எடுத்து பொம்பளை. ஆமா, உன்னை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. உனக்கு இந்த வெளிநாட்டுக்கார பையனுக்கு என்னடி சம்பந்தம்? நீ இந்த ரோஸ் பவுடர் போட்டு மினிக்கிட்டு வர்றதுக்கு எங்க பணம் தான் கிடைச்சதா? உனக்கு அந்த ஆப்பிரிக்காக்காரனுக்கு என்னடி சம்பந்தம்? சொல்லுடி. சரியாதியா நாங்க இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டானுங்களே. நடக்கிறதே வேற. டேய் வாங்கடி. உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது? சார் அவன் என் ஃப்ரெண்டு தான் சார். ஆனா அந்த சம்பவத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எங்க அம்மாவை கொன்னுட்டு இப்ப என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்க வந்திருக்கீங்களா? உன்னை கையிடுங்க சார். எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா களவாணி பசங்களா, யார் வீட்டுக்கு வந்து யார் மேல கை வைக்கிற? ஒண்ணு அம்மா ப்ளீஸ், நான் அவனை உண்மையா லவ் பண்றேன். அவன் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. நான் அவன் கிட்ட பேசுறேன். போய் உன்னை லவ் பண்ண பாரு. என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உன்னை காதலிச்சதுதான். என் மூஞ்சில முழிக்காத. சீ, வெளியே போடா. மது, நான் சொல்றது கேளு மது. அதுக்கு எனக்கு வெளியே போடா.
அர்ஜுன் டேய் என்னடா போன வேற என்னாச்சு? டேய் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்டா. என்னடா ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு எப்பறா பணம் வந்தது? அது அர்ஜுன் சொல்டா. டேய் சட்டை விடுறா சொல்றேன்டா. ஏய் இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுனும் அவன் மாமனும் தான். சூடா இருக்கா? ஆமா. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. வீட்ல யாரும் இல்லையா? பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் இப்போ வெளியே போயிருக்காங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு பொரிச்ச முட்டையும் வறுத்த கோழியை செய்ய சொல்லி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். என்ன யோசனை? அது பலான யோசனை. அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. நான் குளிக்க போட்டுமா? ஏன் காலைல குளிக்கலையா? காலையில குளிச்சுட்டேன். அப்போ ஓகே. அது வேற இது வேற. நானும் 2 தடவை 4ல இருந்து குளிக்கிறேன். உன்னையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமா, நீ என்ன சோப் யூஸ் பண்ற, என்ன ஷாம்பு யூஸ் பண்ற, என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ற? உனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட தெரியலையா? ஆடா பாவி, ஒரு கிளாஸ் பால் காசப்பட்டு இந்த பால்கோவா விட தெரிஞ்சனே. நான் ரெடி. ஆரம்பிக்க. யாருமா அது? என்ன வாய்ஸ் மாறிடுச்சு? ஐயோ பாட்டி. ஏன் பாட்டிலாம் கடை நேரத்தில் உள்ள வருது? ஐயோ ஏன் பாட்டி? பாட்டி. ஐயோ போச்சு போச்சு. கேக்குறல சொல்லு. இவர்தான் கேக்ரான் மேக்ரான் கம்பெனியோட ஓனர் பாட்டி. ஓ அப்படியா? ஆமா. ஐயா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆமா, கைய பிடிச்சு என்னென்னவோ சொல்லி கொடுக்குறீங்களே, என்னது அது? அது 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 வணக்கம் எப்படி பெரியவங்களுக்கு வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். வணக்கம். அது நானே சொல்லி கொடுத்துருக்கேனே. அது சின்ன வணக்கம், இது பெரிய வணக்கம். உங்க வீட்டு பொண்ண இந்த மாடல் உலகத்திலே பெரிய அலை கட்டதான் என்னுடைய லட்சியம். நல்லா சொல்லி கொடுங்க, நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். உங்க பாட்டி என்னை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்க பாட்டிக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியுமா? ஏன்? அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் பேசிக்கிட்டே. மது நில்லு, நான் சொல்றது கேளு. என்னடா? ஏய் ஒரு நிமிஷம். உன் மூஞ்சில முழிக்கிறது பாவம் நினைக்கிறேன். உன்னை லவ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல என் பின்னாடி நீ வந்த மது. முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ள தலை சொல்லிடுவேன். ஏய் ஏய் இந்த பொண்ணு பின்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஆயுசுக்கு வெளில வர முடியாது. உள்ள வச்சு போட்டு தள்ளிடுவேன். சொல்லியா? சார், அந்த பையன் உங்க பொண்ணை பார்க்க வந்தான் சார். ஆனா உங்க பொண்ணு அவன்கிட்ட பேசவே இல்லை சார், திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, எதுக்கும் அவனை ஒரு வாட்டி கடைசியா வான் பண்ணி அனுப்பிச்சிரு. வான் பண்ணிட்டேன் சார். ஆ.
பார்த்து ஏங்குதே. இமைகள் திறந்து தேடும் போது இதயம் துடித்து ஓயுதே. காதலின் வலிகள் காயம் செய்யும் கண்ணுக்குள் கடலாய் ஈரம் பாயும் கரைகிறேன் வாணி காதலும் ராணி. ஓ அன்பே. தோளில் சாய்ந்த காட்சியாகும் தொலைந்து கலைந்து போகுதே. பாவியன் முகத்தை பார்க்க மறுத்து தேவதை பறவை பறந்து போச்சு. கிளைகளின் சோகம் மரங்களின் சாபம். ஓ அன்பே. சிறகில் வானம் சுமக்க நேருமோ. கருவிழியாய் பூமி வாழ்ந்தால் தாங்குமோ. சிதறினே என் விழி பார்த்து நீயும் பேசும் ஞாபகங்கள் உன் வழி பார்த்து ஏங்குதே. எப்படி போகாத ஸ்ட்ரைட்டா போ போ. வேகமா ஓட்டு வேகமா ஓட்டு. இந்த பார்க் லவர்ஸ்க்காவே நேர்ந்து விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஆமா, நாம அடிக்கடி வரலாம். கண்டிப்பா வரலாம். உன் ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சரியான ஃப்ராடு. பெரிய பிசினஸ் மேனு சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை தெரிஞ்சு எங்க அம்மா அவரை வீட்டை விட்டே வெளியே அமிச்சிட்டாங்க. அப்போ உங்க வீட்ல ஃப்ராடுன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியே அமிச்சிருவீங்களா? ஆமா. மேல சொல்லு மேல சொல்லு. இப்போ பெங்களூர்ல இருக்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் எங்க அம்மா தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க மம்மி இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த டம்மியை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த டம்மியை இல்ல, இந்த டம்மியை எங்க அம்மா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உங்களை தான் ஏத்துக்குவேன். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதும். கையை கொடு. இந்த கையை இனி எப்பவும் என் வாழ்நாளில் விடவே மாட்டேன். இது அர்ஜுன், இது அவளாவுக்கு தான். இது அவளா, இது அர்ஜுனுக்கு தான். என்ன பூக்காரியோட நிக்கிறான்? கையை விட மாட்டேன்.
மாட்டேன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்க. அது சாமி கிட்ட கை கூப்பி வேண்டிக்கிட்டு இருந்தேன், உன்னை வாழ்நாள்ல எப்பவும் விடக்கூடாதுன்னு, அதனால கையை விட்டுட்டேன். அப்போ சாமி கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். வேண்டிக்க வேண்டிக்க. கடவுளே, அர்ஜுன் எப்படியாவது எங்க அம்மா ஓகே சொல்லணும். கண்ணை மூடிட்டே வேண்டு, வேண்டிக்கிட்டே இரு. கடவுளே கடவுளே, எங்க அப்பா மாதிரி ஃப்ராடா இல்லாம கருப்பா இருந்தாலும் கருப்பா இருக்க மாதிரி நான் அர்ஜுனை கொடுத்துருக்கீங்க. அவர் இப்ப இருக்க மாதிரி எப்பவுமே எனக்கு உண்மையா கேக்குறான் மேக்ரான் கம்பெனி வர வேணாம், வர வேணாம், வர வேணாம். என்ன? யார வர வேணாம்? வர வேணாமா? இனிமே மீட் பண்ண மாட்டோமா? அப்ப என்ன வரவே வேணாம்னு சொல்றீங்களா? வர வேணாம்னா வர வேணாம்னு அத சொல்லல. வரம் வரம் வேணாம். அதாவது ஏற்கனவே கொடுத்த ஒரு வரம் போதும், இன்னொரு வரம் வேணாம்னு சாமி கிட்ட சொல்லி அப்படியே போக சொல்லிட்டேன். அவரு போயிட்டாரு. அப்ப நீங்க சாமி கிட்ட கேட்ட வரும் நான் தானா? ஐயோ ஐயோ ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சியே. இனிமே நம்ம பொது இடத்துல லவ் பண்ண வேணாம், உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதான் நல்லது. டேய், உலகத்துல நீ லவ் பண்றதுக்காக ஒருத்தி தான் இருக்கலா, ஒருத்தி இல்லைன்னா இன்னொருத்திடா. டேய், உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, புரியுதா? வாழ்நாள் செத்தாலும் அவ கூட தான். அப்ப நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டேன். மாத்த முடியாதுடா. சரிடா, நான் ஏன் முடிவை மாத்திக்கிறேன், என்ன பண்ணணும் சொல்லு. மதுவோட அப்பாட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லு. என்ன நுண்ணைக்கிட்ட நான் அவன்கிட்ட சொல்லணும்? ஏரியா தெரியாம நான் வச்ச வெடி அவன் வீட்டுல தான் வெடிக்கும்னு எவனுக்கு தெரியும்? அவங்க அப்பா இருக்க கோவத்துக்கு நான் மட்டும் அவன் கையில கிடைச்சேன்னு வச்சுக்க, என்னை கூறு கூறா போட்டு வித்துருவான்டா. அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்ட? உண்மையை சொல்றேன். அவங்க அப்பா கிட்ட கிடையாது, அவகிட்ட. யாருமே இல்லாத இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வா, அதுவும் அவளை 10 அடி தள்ளி நிக்க சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இந்த டீல் ஓகேனா சொல்லு, வந்து சொல்றேன்டா. டேய், நாளைக்கு நான் கூப்பிட்டு வரேன், சொல்றேன், நீ உண்மையை சொல்றேன். பா பட வந்துட்டான் பூகாரியை கூட்டிட்டு.